ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ அந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவர் மத்தேயுனுடைய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நம்மோடு கூட பேசுவாராக. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். விதையை வசனத்திற்கு ஒப்பிட்டும் நிலத்தை மனிதர்களுக்கு ஒப்பிட்டும் ஆண்டவர் சொல்லி ஒரு உவமையை சொல்லுகிறார். அதுல 4 நிலத்தை சொல்லுகிறார். வசனம் ஒன்றுதான், அது கர்த்தருடைய வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை, வளருகிற வார்த்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வார்த்தை. நிலம் மட்டும் வித்தியாசப்படுத்துகிறது. 4 நிலத்தை வித்தியாசப்படுத்துகிறார். அதிலே இந்த வசனத்திலே நல்ல நிலத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல நிலம் என்பதையும் வசனம் நல்ல வசனம் என்பதையும், அதாவது விதை நல்ல வசனம் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனா அது வளருகிற காரியங்களில் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிற காரியங்களில் வித்தியாசத்தை கொடுக்கிறார். இதுல கேட்கிறவனும் உணர்கிறவனும் என்று சொல்லி 2 பகுதியாக ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்படி கேட்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை எப்படி உணர்கிறோம், அதுல தான் நமக்கு பலனையே ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது எனக்காக பேசுகிறார், 2வது வார்த்தைக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தை எனக்குள்ளாக பலன் தரும் என்கிற விசுவாசத்தோடு கூட உணர்ந்து கேட்கிறவர்களாய். ஆண்டவர் நம்ம மேல ஒரு வசனத்தை வச்சுட்டார் அப்படின்னாலே அது கட்டாயமாய் பலன் தரும். ஏனென்றால் அந்த வசனத்தினுடைய ஒரு எழுத்து கூட கீழே விடாது. அது அனுப்பப்பட்டதான நோக்கத்தை நிறைவேற்றித்தான் அது திரும்புமா. அப்போ நமக்கு அனுப்பப்படுகிற, நம்ம மேல தூவப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக 100% பலன் தருகிற வார்த்தையா இருக்கிறது. அது 100ஆய் 60ஆய் 30ஆய் அதனுடைய பலனை நாம் காண்பதற்குத்தான் இந்த 2 காரியத்தை சொல்லுகிறார். உணர்கிறதுலையும் கேட்கிறதுலையும். இன்றைக்கு நாம் கேட்கிறதுலையும் உணர்கிறதுலையும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். என்னங்க வித்தியாசப்படுத்தணும் அப்படின்னா, ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவர் என் மேல தூவுகிறார், அது நிச்சயமாக பலன் தந்தே தீரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது நிச்சயமாக என் மேல நிறைவேறிய தீரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்கிற கேட்கிறதிலும் உணர்கிறோம். இந்த 2 காரியத்துல உறுதியாயிருப்போம். நிச்சயமாகவே 100 மடங்கு பலனை நம் மீது அந்த வார்த்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் இதுவரைக்கும் நல்ல நிலமாகி என் மேல தூவப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நிச்சயமாய் அது அந்த நாளில் பலன் தரும் என்பதை அறிந்திருக்க ஆண்டவரே சொல்லி. ஏன்னா நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது உள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது வெளியில வரும்போது மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை வருகிறது, இது வளர்கிறது என்று சொல்லி. இப்போ வார்த்தைகள் உள்ள கிரியை செஞ்சிட்டு இருக்கு, நிச்சயமாய் பலன் தரும். சோர்ந்து போக வேண்டாம், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நல்ல நிலத்துல தூவப்பட்ட விதையாய் எங்கள் மேல கொடுத்த அத்தனை வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நிச்சயமாய் அது எங்கள் மேல பலன் தந்து 100 மடங்கு ஆண்டவரே, அது மரமாய், ஆண்டவர் மரங்களாய், கனியாய், கனிகள் மரங்களை உண்டாக்குகிறதாய், ஒரு பெரிய காடாய் எங்கள் மேல அது பலனை தரும் என்பதில் நாங்கள் ஆணித்தனமாய் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால யாரெல்லாம் என்னோடு கூட இணைஞ்சு ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே 100 மடங்கு பலனை அனுபவித்து ஆண்டவரே ஆகணும்னு சொல்லி ஒப்பு கூட ஜெபிக்கிறாப்பா. கேட்டு உணர்கிறவர்களா இருந்து பலனை பெற்றுக்கொள்ளட்டும். நீர் அப்படி செய்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே அந்த பலனை காண்போம். God bless you. God bless you.